வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்க படம் ஜிவி பிரகாஷோட நடிப்பிலையும் இசையிலையும் வெளிவந்திருக்க கிங்ஸ்டன். இந்த படத்துடைய முழு கதை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த படத்துடைய ஒன்லைன்ல சொல்லிடுறேன். தூத்துக்குடி மாவட்டத்துல தூவத்தூர்ன்ற ஒரு கடலோர கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல இருக்க மீனவர்கள்லாம் 1980களில் மீன் பிடிக்கிறதுக்காக கடலுக்கு போனவங்க யாருமே உயிர் பழைக்கல. அவங்க செத்து பெணவா தான் கரை ஒதுங்கி இருக்காங்க. அதுக்கு காரணம் அந்த தூவத்தூர் கடல்ல ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கு. அதுதான் அந்த கிராமத்துல இருந்து மீன் பிடிக்க போறவங்களை கொடூரமா கொண்டு பாடியை கரை ஒதுக்கி விட்டுடுது. இதனால பயந்து போன அந்த கிராம மக்கள் மீன் பிடிக்கிற தொழிலே விட்டு வெவ்வேறு கூலி தொழிலை செஞ்சு பழைக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா படத்தோட ஹீரோவான ஜிவி பிரகாஷ் இந்த படத்துல கிங்ன்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு. கிங்குக்கு எப்படியாச்சும் கடலுக்கு போய் திரும்பவும் பழையபடி மீன் பிடிக்கணும்ன்ற மாதிரி சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு ஒரு கனவாவே இருக்கு. ஆனா கடலுக்குள்ள போனவங்க யாரும் உயிரோட திரும்பலன்ற மாதிரி அவங்க தாத்தா சின்ன வயசுல இருந்தே சொல்லி வளர்த்திருப்பாரு. அப்படி இருந்தும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன, ஏன் பர்டிகுலரா இந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் மட்டும் கடலுக்கு மீன் பிடிக்க போனா திரும்ப உயிரோட வர முடியல? இந்த மர்மத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்னன்றத ஹீரோ எப்படி கண்டுபிடிச்சார்? கடைசியா அந்த தூவத்தூர்ல இருக்க மீனவர்கள்லாம் கடலுக்கு மீன் பிடிக்க போனாங்களா இல்லையான்றத கடைசியில ஒரு பயங்கரமான ட்விஸ்டோட சொன்ன படம் தான் இந்த கிங்ஸ்டன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் பண்ணிக்கங்க. வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் இதையும் மறக்காம பண்ணுங்க. சரி வாங்க இந்த படத்துடைய முழு கதையை பார்ப்போம். படத்தோட ஓப்பனிங்லே 1980s தான் இந்த கதை தொடங்குது. தூத்துக்குடி மாவட்டம் தூவத்தூர்ன்ற கடலோர கிராமத்துல ஏகப்பட்ட உயிரிழப்பு. இந்த மொத்த கிராமமே ஒரு அமானுஷனால பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் அந்த கிராமத்துல புதைக்கப்பட்ட போஸ்ன்ற ஒருத்தருடைய சவப்பெட்டி. அந்த போஸ்ன்றவர் இந்த கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய துரோகம் பண்ணிருப்பாரு. சோ அதனால அந்த மொத்த ஊரும் சேர்ந்து அவர் அடிச்சே கொன்னு அதே ஊர்லயே சவப்பெட்டிக்குள்ள போட்டு புதைச்சிருப்பாங்க. அவனுடைய ஆன்மா தான் இந்த மொத்த கிராமத்தையும் பழி வாங்குற விதமா துடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ அவனுடைய அந்த ஆக்ரோஷத்துல இருந்து நம்ம கிராமத்தை காப்பாற்றணும்னா அதுக்கு ஒரே வழி போஸோடைய சவப்பெட்டியை கொண்டு போய் கடல் அடக்கம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த ஊருடைய சர்ச் பாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு. கடல் அடக்கம்னா என்னன்னா, ஊருக்குள்ள ஊருக்கே நல்லது செஞ்சவங்க யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு மரியாதை செலுத்துற விதமா அவங்களுடைய சவப்பெட்டியை கொண்டு போய் நடு கடல்ல போட்டுருவாங்க. அப்படி போட்டதுக்கு அப்புறம் அவர் ஊருக்கு செஞ்ச அந்த நல்ல விஷயங்கள் அவர் நல்ல உள்ளன்றதுனால கடலுக்குள்ள இருக்க மீனுங்கெல்லாம் அந்த ஆத்மாக்கு கடலுக்குள்ளே ஒட்டு மொத்தமா அந்த சவப்பெட்டி கிட்ட வந்து மரியாதை செலுத்திட்டு இருக்குமா. இந்த மாதிரி ஒரு ஐதீகம். ஊருக்கு நல்லவங்களா இருந்து இறந்து போனாங்கன்னா அவங்கள தான் கொண்டு போய் இந்த மாதிரி கடல் அடக்கம் பண்ணுவாங்களாம். ஆனா ஊரே சேர்ந்து அடிச்சு கொண்டு இந்த மோசமான போஸ்ன்றவனுடைய சவப்பெட்டியை இங்கே நம்ம கிராமத்திலே புதைஞ்சிருந்தா கண்டிப்பா இந்த மொத்த கிராமம் சுடுகாடாயிடும். சோ வேற வழியே இல்ல, அவன் சவப்பெட்டியும் அதே மாதிரி கொண்டு போய் கடல் அடக்கம் பண்ணுங்க. ஆனா இதுல ஒரே ஒரு சிக்கல் இருக்கு. அப்படி இந்த மோசமான ஆன்மாவை கொண்டு போய் கடல் அடக்கம் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம கடலுக்கு போறதே இந்த கிராம மக்கள் மறந்துடணும். ஏன்னா ஒன்ஸ் இந்த மோசமான ஆன்மாவை கொண்டு போய் கடலுக்குள்ள இறக்குனதுக்கு அப்புறம் கடல்ல அவனை இறக்குற அந்த குறிப்பிட்ட பகுதியில மட்டும் மோசமான ஆன்மான்றதுனால சுத்தமா மீனும் இருக்காது. அங்க போறவங்களையும் அந்த குரோத ஆன்மா எவனையும் உயிரோட விடாது. சோ அதனால ஒன்ஸ் அவனுடைய சவப்பெட்டியை கொண்டு போய் கடல்ல இறக்குனதுக்கு அப்புறம் இந்த கிராம மக்கள் எல்லாம் கடலுக்கு மீன் பிடிக்க போறதே டோட்டலா மறந்துடணும் அப்படின்ட்டு பண்ணலாம் சொல்லி கடைசியா அந்த சவப்பெட்டிக்கு மேல சில ஐதீகம்லாம் பண்ணி ஊரை காப்பாத்துறதுக்கு வேற வழி இல்லாம அந்த மோசமான ஆன்மா இருக்க அந்த சவப்பெட்டியை கொண்டு போய் கடல் அடக்கம் பண்ணிடுறாங்க. அப்படி கடல் அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு சில மீனவர்கள்லாம் கடலுக்கு போய் மீன் பிடிச்சு பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்ற மாதிரி தைரியத்தோட ராத்திரி கிளம்பியிருக்காங்க. ஆனா அடுத்த நாள் காலையில துணிச்சலா போன அந்த மீனவர்களுடைய பாடி மட்டும் தான் கரை ஒதுங்கி இருக்கு. சோ எப்படி அந்த கிராம மக்கள் யாராவது பழையபடி மீன் பிடிக்கிறதுக்காக கடலுக்கு போனாலே அவங்களுடைய பெண மட்டும் தான் கரை ஒதுங்குது. இதுக்கப்புறம் அந்த தூவத்தூர்ன்ற அந்த ஒரு கிராமத்துக்கு மட்டும் கடல் ஓரமா ஒரு வேலியும் போட்டு ஒரு எச்சரிக்கை போர்டு கவர்மெண்ட் சார்பா வச்சிடறாங்க. ஏன்னா பர்டிகுலரா இந்த கிராம மக்கள் மட்டும் கடலுக்கு மீன் பிடிக்க போகாதீங்க, அப்படி போனா உயிரோட திரும்புறது ரொம்ப கஷ்டம், அதனால தடை விதிச்சிடறாங்க. இந்த கிராம மக்கள் பக்கத்து ஊர் போய் மீன் பிடிக்கலான்னு பார்த்தா அந்த ஊர் மக்கள் யாரும் இவங்களை சேர்த்துக்கவும் மாட்டேன்றாங்க. இதனால இந்த மக்கள் பொருளாதார ரீதியா ரொம்பவே அடிபட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வேற வழி இல்லாம இவங்களுடைய பரம்பரை மீன் பிடிப்பு தொழிலே டோட்டலா விட்டுட்டு கிடைக்கிற கூலி தொழில் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அப்படியே 2009 கடலுக்கு மீன் பிடிக்க போய் இறந்து போன ஒரு மீனவருடைய பையனான படத்தோட ஹீரோவான கிங் அவருடைய தாத்தா கிட்ட போயிட்டு, ஏன் தாத்தா நம்ம தான் கடலுக்குள்ள போக கூடாதா அப்படின்ற மாதிரி அவன் கேள்வி கேட்க, பேராண்டி நம்ம ஊர் கடல் அது சாபத்துக்குள்ளானது, கடலுக்கு மீன் பிடிக்க போகணுன்ற எண்ணம் உனக்கு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை கைவிட்டுடு அப்படின்ற மாதிரி சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு சொல்லி வளர்த்திருக்காரு. பண்ணக்கூடாது எது வேணான்னு சொல்றாங்களோ அதுக்கு மேலதான கியூரியாசிட்டி அதிகமாகும். அந்த மாதிரி தான் சின்ன வயசுல இருந்தே கிங்குக்கு மீன் பிடிக்க கடலுக்கு போன அப்பா ரிட்டர்ன் பெணமா தான் வந்தாரு. நாம எப்படியாச்சும் ஒரு போட்டை நமக்குன்னு சொந்தமா வாங்கி திரும்ப கடலுக்கு போனோம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட இருக்கான். அப்படியே இப்ப கரண்ட்ல 2025 தூத்துக்குடி மாவட்டத்துல தாமஸ்ன்ற ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் இருக்கான். அவனுடைய கட்டுப்பாட்டுல தான் மொத்த துறைமுகமே இயங்கிட்டு இருக்கு. கடல் வழியா எந்த சரக்கு கடத்ததா இருந்தாலும் இவனை தாண்டி தான் போயாகணும். இவன் கிட்ட தான் நம்ம ஹீரோ கூலி தொழில வேலை பார்த்துட்டு இருக்கான். ஹீரோக்கு என்னன்னா எப்படியாச்சும் சொந்தமா அவன் பேர்ல ஒரு பெரிய போட் வாங்கணும். அதுக்காக அவனுடைய முதலாளி தாமஸ் சொல்லக்கூடிய வேலை ஒண்ணு விடாம நம்ம ஹீரோ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சிட்டு இருக்கான். இவன் கூடவே இவன் ஊரை சேர்ந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்படி நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸோட தொடர்ந்து தாமஸ் சொல்லக்கூடிய வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான். அதுலயும் குறிப்பா தூத்துக்குடி கடல் வழியா கடல் நத்தை கடத்தி அதை கொண்டு போய் ஸ்ரீலங்கன் எல்லையில வச்சு வேற ஒருத்தனை கைமாத்தி விடுறது, இந்த மாதிரி வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா கடல் நத்தை இந்தியாவில மட்டும் தான் அதை ப்ரிசர்வ் பண்ணணும்ட்டு அதை கடல்ல இருந்து எடுக்கவும் கூடாது விற்கவும் கூடாதுன்ற மாதிரி தடை விதிச்சிருக்காங்க. சோ அதனாலதான் யாருக்கும் தெரியாம ராத்திரியோட ராத்திரியா நம்ம
நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸோட தாமஸ்க்காக கடல்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போயிட்டு இந்த கடல் நத்தைய ஸ்மக்லிங் பண்ணிட்டு தாமஸ்க்கு சம்பாதிச்சு கொடுத்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இந்த மாதிரி காசுக்காக ஸ்மக்லிங் பண்றதெல்லாம் படத்தோடைய ஹீரோயினான ரோஸ்க்கு சுத்தமா பிடிக்கல. இவங்க சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, இப்போ காதலர்களா இருக்காங்க. சோ ஹீரோயினுக்கு காசுக்காக நம்ம ஹீரோ செய்யக்கூடிய செயல்கள் எதுவுமே அவங்களுக்கு பிடிக்கல. ஆனா நம்ம ஹீரோ பிடிவாதமா எனக்குன்னு ஒரு போட் வாங்குற வரைக்கும் நான் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப பிடிவாதமா வேலையை பார்த்துட்டு இருக்கான். இப்படி இருக்கும்போது ஹீரோவுடைய கிராமத்தை சேர்ந்த பெஞ்சமின் என்ற ஒரு டீனேஜ் வயசு பையன் ஹீரோ கூட கடலுக்கு போய் அந்த ஸ்மக்லிங் பண்ற அந்த வேலைக்காக அவன் கேட்டுட்டு இருக்கான். அந்த பையனுக்கு குடும்ப கஷ்டம். அவங்க அப்பாவும் மீனவரா இருந்து ஒரு முறை கடலுக்கு போய் இறந்து அவருடைய பிணம் கரை ஒதுங்கி இருக்கும். அவனுக்கும் அவங்க அப்பா மாதிரியே கடலுக்கு போகணும்னு ஆசை. அதனால நம்ம ஹீரோ கிட்ட வந்து வேலை கேட்டு நிக்கிறான். ஹீரோவும் சின்ன பையன் தானே சொல்லிட்டு வேலைக்கு சேர்த்துக்கிறாரு. ஒரு நாள் அவனை கூட்டிட்டு எப்பவும் போல அந்த கடல் நத்தைய ராத்திரி நேரமா பார்த்து நடுவு கடல்ல ஸ்மக்லிங் பண்ற விதமா போயிருக்காங்க. அப்போ அந்த சின்ன பையன் நம்ம ஹீரோ கிட்ட, ஆனா எத்தனையோ முறை இந்த கடல் நத்தைய ஸ்மக்லிங் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த பெட்டியை ஓபன் பண்ணி உண்மையிலே உள்ள இருக்கிறது கடல் நத்தையான்னு பாத்திருக்கீங்களா? கடல் நத்தையோட வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கும், அந்த பெட்டியோட கனம் ரொம்ப அதிகமா இருக்கு. நமக்கு வேலை கொடுக்குற தாமஸ் நம்மள வச்சு வேற ஏதோ வேலை பாக்குறானே, இதுக்குள்ள வேற ஏதோ இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்ல நம்ம ஹீரோ அதை கேட்கல. தாமஸ்க்கு விசுவாசமா இருக்கிற விதமா, தம்பி இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க கூடாது, கொடுக்கறத வாங்கிட்டு சொல்ற வேலையை மட்டும் செய்யுன்ற மாதிரி ராத்திரி நேரம் இலங்கை எல்லையில வச்சு இந்த கடல் நத்தைய வேற ஒருத்தனுடைய போட்ல இருந்து ஸ்மக்லிங் பண்ணிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த இடத்துல மெரைன் ஃபோர்ஸ் சுத்து போட்டுறாங்க. அங்க இருந்து சரம் மாதிரியா நம்ம ஹீரோவுடைய போட் நோக்கி ஷூட் பண்ண இந்த ஷூட் அவுட்ல பாவம் சின்ன பையன் பெஞ்சமின் இறந்து போயிடுறான். அந்த பையனுடைய இறப்பு நம்ம ஹீரோ ரொம்பவே பாதிச்சிடுது. ஒரு சாதாரண கடல் நத்தைக்கு எதுக்காக மெரைன் ஃபோர்ஸ் இந்த அளவுக்கு ஃபோர்ஸா நடந்துக்கணும்? பையன் சொன்ன மாதிரி பாக்ஸ்குள்ள வேற ஏதாவது இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஓபன் பண்ணி பார்த்தா ஃபுல்லா கடல் நத்தை தான் இருக்கு. அதை பிரிச்சு பார்த்தா உள்ளுக்குள்ள போதை பொருள். எஸ், அந்த தாமஸ் என்ற கேங்ஸ்டர் ஹீரோ கிட்ட சொல்லாம ஹீரோ வச்சு போதை பொருள் கடத்தல் பண்ணிட்டு இருந்திருக்கான் போல. அவ்வளவுதான் கடுப்பான நம்ம ஹீரோ தாமஸே எதிர்த்து சண்டை போட்டு தூவத்தூர் ஊருக்கே படி இழக்கிறதா நினைப்புல இருந்த அந்த தாமஸை போட்டு வெளுவென்னு வெளுத்துட்டு, எங்க ஊருக்காரங்களால வேற எந்த ஒரு பொழப்பும் பொழைக்க முடியாதனால தான்டா எங்களை வச்சு இந்த மாதிரி வியாபாரம் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்க. இன்னைக்கு சொல்றேன் கேளு, நாளைக்கே எங்க ஊருக்காரங்களுக்கு கடல் மேல இருக்க அந்த பயம், எங்க கடலுக்கு மீன் பிடிக்க போனா செத்துருவோன்ற மாதிரி ஒரு பிம்பத்தையே நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்களே, அது எல்லாத்தையும் உடச்சி மீன் பிடிச்சு கொண்டு வர நீ போதை பொருள் கடத்துக்காக எங்க ஊருக்காரங்களை யூஸ் பண்ணிட்டு இருந்தல, இனி அது நடக்காது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ தாமஸ் கிட்ட சவால் போட்டு வந்துடுறான். ஹீரோ கடலுக்கு போறேன்னு சொன்ன விஷயம் அவன் தாத்தாக்கு தெரிஞ்சு போய், வேணாம் கிங்கு அதை மட்டும் பண்ணாத அப்படின்ற மாதிரி அவர் தாத்தா கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோ திரும்பவும் கேட்கறான், சின்ன வயசுல இருந்தே அந்த கடலுக்குள்ள ஏதோ பூதம் இருக்கு, மீன் பிடிக்க போனா அவங்களுக்கு சாவதான் மிஞ்சுன்ற மாதிரி நீ விட்ட கதெல்லாம் போதும், உண்மையிலே என்னதான் இருக்கு அப்படின்னு அவர் தாத்தா கிட்ட கேட்க, அப்பதான் ஹீரோவுடைய தாத்தா அங்க இருந்து அப்படியே ஒரு பிளாஷ்பேக். அடுத்தோடைய ஆரம்பத்திலே 1980s ஒரு பிளாஷ்பேக் பார்த்தோம்ல. இந்த மாதிரி அந்த தூவத்தூர் கிராமத்துல போசுன்ற ஒருத்தனுடைய சவப்பெட்டி புதைக்கப்பட்டிருக்கு. அவன் அந்த கிராமத்துக்கு செஞ்ச துரோகத்தினால ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அவனை அடிச்சு கொண்டு அதே ஊர்ல புதைச்சிட்டாங்க. அவனுடைய ஆன்மா தான் அந்த மொத்த ஊரையே ரிவெஞ்ச் எடுக்கிற விதமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஊர்க்காரங்களை கொண்டுகிட்டு இருக்கு. சோ வேற வழி இல்லாம அவனுடைய சவப்பெட்டியை கொண்டு போய் கடலடக்கம் பண்ணாங்கல்ல. இப்போ இந்த தாத்தா சொல்லிட்டு இருக்க அந்த பிளாஷ்பேக்ல இந்த போஸ்ன்றவன் உண்மையிலே யாரு, இந்த கிராமத்துக்கு அப்படி என்ன பண்ணிட்டான், ஊர்க்காரங்க எல்லாம் எதுக்காக அவனை அடிச்சு கொண்டு புதைச்சிட்டாங்க, இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா இப்போ ஹீரோவுடைய தாத்தா சொல்லக்கூடிய அந்த பிளாஷ்பேக்கான 1940s போறாங்க. 1940s பீரியட்ல எல்லாம் தூவத்தூர் மீனவர்கள்லாம் முக்கியமா செஞ்சுட்டு இருந்த வேலையை கடல் நத்தையை பிடிச்சு பொழைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அப்ப அவங்களுக்கு என்ன சாபமோ தெரியல, கடல் நத்தை பிடிக்க போன மீனவர்கள் எல்லாம் செத்து பிணமா ஒதுங்கி இருக்காங்க. இந்த விஷயம் அப்போ ஊர் தலைவரா இருந்த சாலமன் அவருக்கு வந்து இந்த மாதிரி மீனவர்கள் நத்தை பிடிக்க போய் கொத்து கொத்தா சாவது ஏத்துக்க முடியல. அதனால அந்த மீனவர்களுக்கு எல்லாம் முத்து குளிக்க சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாரு. முத்து குளிக்கிறதுனா கடலுக்குள்ள போயிட்டு முத்து எடுத்துட்டு வர்றது, அந்த வேலை பண்ணியாச்சும் அவங்க பொழைக்கட்டும்ன்ற மாதிரி அந்த முத்து குளிக்கிறது எப்படின்னு அவங்களுக்கு கத்து கொடுக்கணும். அதுக்காக அதே ஊர்ல டியூஷன் வச்சு நடத்திட்டு இருக்கவர் தான் போஸ்ன்றவரு. இவர் ஒரு ரிட்டையர்டு ஆர்மி ஆபீசர். இவர்கிட்ட வேலை பாக்குறவன் அந்தோனின்றவன், அவன் இதுக்கு முன்னாடி முத்து குளிக்கிறதுக்கெல்லாம் போயிருக்கான். அவனை வந்து எங்க ஊர்க்காரங்களுக்கு முத்து குளிக்கிறது எப்படின்னு கத்து கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஊர் தலைவரான சாலமன் போஸ் கிட்ட உதவி கேட்டு நிக்க, போஸும் இப்போ அந்தோனி கிட்ட போய் பேசுறாரு. அந்தோனிக்கு மெர்லின் ஒரு பொண்ணு இருக்காங்க, அம்மா இல்ல. சின்ன பொண்ணை விட்டு நம்ம திரும்ப திரும்ப கடலுக்கு போயிட்டு இருந்தா நம்ம ஊருக்கு உத்தரவாதம் இல்ல, பொண்ணை பார்த்துக்க யாரும் இல்லன்ட்டு அப்போதுல இருந்து அந்தோனி கடல்ல இறங்காமலே இருந்திருக்காரு. ஆனா போஸ் இவருக்கு குருநாதர் மாதிரி. அதனால போஸே நேரடியா வந்து இந்த தூவத்தூர் கிராமத்து மீனவர்களுக்கு கடலுக்கு போய் ஒரு முறை முத்து குளிக்கிறது சொல்லி கொடுத்துருவா அப்படின்ற மாதிரி போஸ் ரெக்வஸ்டா கேட்டதுனால அந்தோனி அவருடைய பொண்ணை மெர்லினை போஸோடைய பொறுப்புல விட்டு அவருக்காகவும் அந்த கிராம மக்களுக்காகவும் கடலுக்குள்ள அந்தோனி இறங்கியிருக்கான். முத்து குளிக்கிறதுல எக்ஸ்பர்ட்டான அந்தோனியே அடுத்த நாள் காலையில பாடியா தான் கரை ஒதுங்கி இருக்கான். இதனால மொத்த கிராம மக்களுமே ரொம்ப அப்செட் ஆயிருக்காங்க. அன்னைக்கு நைட் அந்த கிராம மக்களுக்கு இன்னொரு பேரதிர்ச்சி. அது ஊர் தலைவரான சாலமனே மொத்த ஊரையும் கூப்பிட்டு கடலோரமா வச்சு, இவ்வளவு நாள் நம்ம ஊர்ல ஒரு நல்லவனா ரிட்டையர்டு ஆர்மி ஆபீசரா ஒரு வாத்தியாரா நம்ம ஊருக்குள்ள இருந்தானே போஸ், அவன் தான் நம்ம ஊர் மீனவர்கள் எல்லாம் சாவறதுக்கு காரணம். ஆக்சுவலா இந்த போஸ்ன்றவரு கிராம மக்களுக்கே தெரியாம மீன் பிடிக்க போன அந்த மீனவர்கள் எல்லாம் மிரட்டி அடிச்சு துன்புறுத்தி அவங்கள கடலுக்குள்ள ஏகப்பட்ட தங்கம் இருக்கு, அந்த தங்கத்தை எடுக்கிறதுக்காக தான் கடலுக்குள்ள இறக்கிருக்கான். ஆழ்கடல்ல தங்கத்தை எடுக்க போன அந்த மக்கள் இறந்து கரை ஒதுங்கி இருக்காங்க. இந்த போஸோடைய பேராசைனாலதான் நம்ம ஊர் மீனவர்கள் எல்லாம் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஊர் தலைவர் சாலமன் ஊர்க்காரங்க கிட்ட சொல்ல, அப்பாவி ஊருக்குள்ள நல்லவ மாதிரி வேஷம் போட்டு ஆழ்கடல்ல இருக்க தங்கத்தை எடுக்கணும்ன்ற பேராசைனால ஊர் மக்களையே பலி கொடுத்திருக்கேடா அப்படின்ற மாதிரி கோவத்துல தான் ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து போஸோட
அவனை அடிச்சு கொன்னு அவன் பாடியை ஒரு சவப்பெட்டிக்குள்ள போட்டு அதே கிராமத்துல புதைச்சிருப்பாங்க. பேராசை அடங்காத அந்த போஸ் அவனுடைய அந்த அடங்காத ஆன்மா மொத்த ஊரையுமே சூறையாட பார்த்துச்சு. அதனாலதான் அவனுடைய சவப்பெட்டியை கொண்டு போய் கடல் அடக்கம் பண்ணிருப்பாங்க. இப்படி கடலுக்குள்ள போன மோசமான போஸோடைய சவப்பெட்டி அதுக்குள்ள இருக்க அவனுடைய ஆன்மா அந்த மொத்த பகுதியுமே அவனுடைய கண்ட்ரோல்ல வச்சிருப்பான். இன்னமும் அவனுக்கு இந்த கிராம மக்களை பழி தீத்தே ஆகணுன்ற மாதிரி குரோதத்துல இருப்பான். அதனாலதான் இந்த கிராம மக்கள் அந்த வழியா மீன் பிடிக்க போனா அவங்க செத்து பாடி மட்டும் தான் கரை ஒதுங்கும். இப்படி ஒரு பயங்கரமான பேய் கதை பிளாஷ்பேக்க ஹீரோவுடைய தாத்தா ஹீரோ கிட்ட சொல்ல, யோ தாத்தா, இந்த பேய் பூதெல்லாம் நீ வேணா நம்பு, ஆனா நான் நம்ப மாட்டேன். நாளைக்கு நான் என் போட் எடுத்துட்டு என் நண்பர்களோட அதே நீங்க பேய் இருக்குதா சொல்ற அந்த பகுதிக்கு போய் மீன் பிடிச்சிட்டு வரேன். அப்பதான் நம்ம கிராமத்துக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும்ன்ற மாதிரி நம்ம ஹீரோ முடிவெடுத்தான். கட் பண்ணா அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லி இவங்க கூட்டத்துல அநியாயமா செத்து போன பெஞ்சமினுடைய அப்பாவுடைய போட் அதை ரெடி பண்ண சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ பைக் எடுத்துட்டு வேகமா அந்த போட் இருக்க கடலோரத்தை நோக்கி போயிட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள தாமஸோட ஆட்கள் இருக்காங்களே அவங்க எல்லாரும் நம்ம ஹீரோ துரத்திட்டு வராங்க. இவன் மட்டும் போட் எடுத்துட்டு கடல்ல இறங்கி சக்சஸ்ஃபுல்லா போயிட்டானா எங்க இந்த கிராமத்து மக்கள்லாம் நமக்கு வேலை செய்யாம போயிடுவாங்கன்ற அந்த பயத்துல தான் தாமஸோட ஆட்கள் ஹீரோ துரத்திட்டு வராங்க. ஆனா ஹீரோ அவங்க கிட்ட இருந்தாலும் தப்பிச்சு கடலுக்கு போற அந்த போட்டுக்கு வந்துடுறான். அப்படி இவன் போட்டுக்கு வந்ததும் இவனை துரத்திட்டு வந்த அந்த தாமஸோடைய அடியால் ஒருத்தன் இவன் தப்பிச்சிட்டான்ற விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ற விதம் தாமஸுக்கு கால் பண்றான். இங்க தாங்க ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். இந்த போன் கால் அட்டெண்ட் பண்றதே நம்ம ஹீரோ தான். எஸ், நம்ம ஹீரோ இவ்வளவு நாள் இந்த கிராம மக்களையே அடிமையா வச்சு அவங்களுடைய இந்த கடல் பயத்தை வச்சு ஸ்மக்லிங் வியாபாரம் பண்ணிட்டு இருந்த அந்த தாமஸ் அவனையே நம்ம ஹீரோ போட்ல கடத்திக்கிட்டு இத்தனை வருஷமா இவங்க உருவாக்கி வச்சிருக்க அந்த பேய் பூதம் கதையை மொத்தமா முறியடிக்கிற விதமா ஹீரோ அவன் 3 ஃப்ரெண்ட்ஸோட போட்டை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிடுறான். அப்படி இவங்க போயிட்டு இருக்கும்போது நிறைய நடு கடல்ல போயிட்டு இருக்கும்போது எம்டியா இருக்க அந்த போட்டோட ஒரு அறைக்குள்ள இருந்து உள்ள இருந்து யாரோ டம் டம்னு சத்தம் கேக்குது. யாருன்னு சொல்லிட்டு ஹீரோ உயிரை கையில புடிச்சிட்டு அந்த டோர் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள நம்ம ஹீரோயின் ரோஸ். ஹே, நீ எதுக்காக வந்த அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோனை பார்த்து கேட்க, நம்ம ஊருக்காக தான் நீ வந்திருக்க, நான் உன் கூட இருக்கதான் சரி, வாழ்வோ சாவோ எல்லாம் ஒன்னாவே அனுபவிப்போம் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் ஹீரோவுடைய பயணத்துல இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோ 3 ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோயின் பணைய கைதியா அந்த தாமஸ்ன்றவன் இப்படி இவங்களோட நம்ம ஹீரோ நடு ராத்திரி அந்த போட்ல நடு கடல்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த கடல் மொத்தமா பயங்கரமா கொந்தளிக்க ஆரம்பிக்குது. நான் பிரச்சனைன்னு வெளியில வந்து எட்டி பார்த்தா இவங்க போட்டை சுத்தி இருக்க அந்த கடல் முழுக்கவே மண்ட ஓடுகளும் எலும்பு கூடுகளும் அப்படியே அந்த தண்ணியில மிதக்கிறத பார்த்துட்டு போட்ல இருக்க யாருக்குமே அள்ளி இல்ல. போட்டை திருப்பிட்டு வந்த வழியா போயிடலான்னு பார்த்தா அதுவும் முடியல, நடு கடல்ல மாட்டிட்டாங்க. இதுக்கு இடையில மிகப்பெரிய பேரலை வேற வருது. அவ்வளவுதான், அந்த பேரலையில இவங்க போட் சிக்கி சின்ன பையனம் ஆக போகுதுன்னு பார்த்தா அந்த அலையில இருந்தும் இவங்க போட் எப்படியோ தப்பிச்சிடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே இப்போ ஒரு மயான அமைதி. சுத்தி இருந்த மண்ட ஓடுகள்லாம் இல்ல, அதெல்லாம் கிளியர் ஆகி இப்ப இவங்க இருக்க பகுதியில சுத்தி ஒரே புகை மூட்டமா இருக்கு. சடால்னு பாத்தீங்கன்னா கடலுக்குள்ள இருந்து ஒரு ஜாம்பி மாதிரி ஒரு உருவம் அப்படியே பாஞ்சு போட்டுக்கு வந்து பயங்கரமா இவங்களை போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுது. இப்படி கடலுக்குள்ள இருந்து பாஞ்சு வந்த அது ஒரு பெண்ணோடைய உருவம். அந்த உருவத்தை ஹீரோடைய ஃப்ரெண்ட் ஒருத்தன் பார்த்துட்டு சின்ன வயசுல செத்து கரை ஒதுக்கிறத என் அக்கா அது அப்படின்றான். என்ன கதைன்னு கேட்டா 80கள்ல ஊரையே சூறையாடிட்டு இருந்த அந்த போஸோடைய சவப்பெட்டியை கொண்டு போய் கடல் அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் வருஷா வருஷம் அவனுடைய கோவத்தை தணிக்கிறதுக்காக யாருக்கும் தெரியாம கிராமத்துல ஏதாவது ஒரு கன்னி பெண்ணை செலக்ட் பண்ணி சில பூஜைகள் எல்லாம் பண்ணி அந்த பொண்ணை கொண்டு போயிட்டு கடல்ல மூழ்கி இருக்க அந்த போஸ்ன்ற அரக்கனுக்கு காணிக்கையா போட்டு வந்துருவாங்களாம். அப்படிதான் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டோடைய அக்காவையும் கடல்ல இருக்க அந்த அரக்கனுக்கு காணிக்கை கொடுக்குற விதமா கடல்ல கொண்டு போய் போட்டிருப்பாங்க போல. அவங்க இப்போ ஒரு மாதிரி ஜாம்பி மாதிரி மாறி இருக்காங்க. அவங்கள மாதிரியே இன்னும் நிறைய ஜாம்பிகள் இவங்க போட்ல இறங்கி பயங்கரமா இவங்கள தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே அந்த கிராமத்தை சேர்ந்த பெண்கள் தான். கடல்ல இருக்க அந்த அரக்கனுக்கு காணிக்கை கொடுக்குற விதமா இவங்க எல்லாரையும் கொண்டு போய் கடல்ல போட்டதுனால இவங்க இப்படி ஜாம்பியா உருமாறி வந்திருக்க இந்த போட்ல இருக்கிறவங்கள போட்டு வேட்டையாடிட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸையும் ஹீரோனையும் காப்பாத்திட்டு இருக்கான். இதுக்கு இடையில நம்ம ஹீரோ கிராமத்துல இருந்து கிளம்பும் போது பெண்ணைய கைதியா தாமஸ் தூக்கிட்டு வந்திருக்கான அவன் கூடவே அவனுடைய அல்லக்கையும் தூக்கிட்டு வந்திருப்பான். போட் ஏறி தாக்கிட்டு இருக்க இந்த ஜாம்பிஸ் இதெல்லாம் மொத்தமா ஹீரோவையும் ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸையும் பெருசா எதையும் தாக்குதல் பண்ணல. கடைசியா தாமஸோடைய அல்லக்கை அவனை பார்த்ததுமே அவனை வெறி கொண்டு துரத்திட்டு போக அவன் பயந்து போய் போட்ல இருந்து கடலுக்குள்ள குதிச்சதும் அவன் பின்னாடி இந்த மொத்த ஜாம்பி கூட்டமும் அவனை பிடிக்கிற விதமா கடலுக்குள்ள குதிச்சு அவனை மொத்தமா கடலுக்குள்ள இழுத்துட்டு போயிட்டாங்க. அவனை மட்டும் ஏன் கொண்டு இருக்காங்கன்னா இங்கதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் புரிய வருது. ஆக்சுவலா அந்த கிராமத்துல வருஷா வருஷம் ஒரு பெண்ணை கொண்டு போயிட்டு கடலுக்குள்ள இருக்க அந்த அரக்கனுக்கு பலி கொடுப்பாங்கல்ல, அந்த ரிச்சுவலை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்ததே இந்த தாமஸ். அவன் சொல்லிதான் அவங்க ஆளுங்க இந்த வேலையெல்லாம் பண்ணிருப்பானுங்க. அதனாலதான் அந்த தாமஸோடைய அல்லக்கையை பார்த்ததும் இந்த மொத்த ஜாம்பிஸும் அவனை பிடிக்கிற விதமா துரத்திட்டு போய் கடலுக்குள்ள அவனுடைய பாடியை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ கடல்ல நடக்கிற இந்த அமானுஷமான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு சின்ன வயசுல இருந்தே இவனுடைய தாத்தா இவனுக்கு சொன்ன கதைகள் எல்லாம் புரிய வருது. அது எதுவுமே கட்டுக்கதை கிடையாது, எல்லாமே உண்மைதான் இவனுக்கு புரிய வந்து இப்போ ஹீரோ கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோயின் எல்லாரும் போட் எடுத்துட்டு ரிட்டர்ன் நம்ம கிராமத்துக்கே போயிடலான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. ஆனா இவங்களால அதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க எங்க இருக்காங்க, என்ன லொகேஷன்ல இருக்காங்க, இவங்க போட்ல எதுவுமே சரியா ஒர்க் ஆக மாட்டேங்குது. இப்போ நமக்கு இருக்கிற ஒரே வழி கடலுக்குள்ள கடல் அடக்கம் பண்ணப்பட்ட அந்த போஸோடைய சவப்பெட்டி. அது கடலுக்குள்ள இருக்கிறதுனால பிரச்சனை, அதை மட்டும் நம்ம தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டோம்னா பிரச்சனை சால்வ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்ப மட்டும் எப்படி பிரச்சனை சால்வ் ஆகும். ஊருக்குள்ள அந்த சவப்பெட்டியை புதைச்சனாலதான் ஊரையே சூறையாட பார்த்துச்சு. அதனாலதான் அந்த சவப்பெட்டியை கொண்டு வந்து கடலுக்குள்ள போட்டாங்க. இப்படி அந்த சவப்பெட்டியை கடலுக்குள்ள போட்டதுனால நம்ம கிராம மக்களால மீன் பிடிக்க முடியாம நம்ம வாழ்வாதாரம் போச்சு. சோ இப்ப அந்த சவப்பெட்டியை நிலப்பகுதியிலும் புதைக்க முடியாம கடலுக்குள்ளயும் விட முடியாம என்னதான் பண்றது
அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஹீரோக்கு ஒரு ஐடியா தோணுது. நிலத்துக்கும் தண்ணிக்கும் நடுவுல என்ன இருக்கு, யாருமே இல்லாத குட்டி குட்டி தீவு. சோ அந்த மாதிரி தீவுல கொண்டு போயிட்டு அந்த சவப்பெட்டியை பதிச்சிட்டா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு ஐடியா கொடுத்ததும் எல்லாம் சரி. இவ்வளவு பெரிய கடல்ல அந்த சவப்பெட்டி எப்படி தேடுறது? அது ரொம்ப சிம்பிள். ஏன்னா அந்த மோசமான அரக்கனுடைய சவப்பெட்டிக்கு சுத்தி சுத்தமா ஒரு உயிரினம் கூட இருக்காது. இவங்க இருக்க கடல் பகுதியில மீன் இருக்கா இல்லையான்னு டிடெக்ட் பண்ணக்கூடிய டிவைஸ் இருக்கு. சோ அதை வச்சு பார்க்கும்போது இவன் போட்டை சுத்தி சுத்தமா ஒரே ஒரு உயிரினம் கூட இல்ல. அப்பனா சவப்பெட்டி கரெக்டா இந்த லொகேஷன்ல தான் இருக்கு, அதை தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போதே கடல் சீற்றத்துல இவங்க போட் ஆட்டத்துல ஒரு லேம்ப் உடைஞ்சு கீழே விழுது. அந்த லேம்ப்குள்ள சில துண்டு சீட்டுகள்லாம் இருக்கு. என்ன சீட்டு இது, இதெல்லாம் யார் எழுதுனான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பேப்பர் எடுத்து படிச்சு பார்க்கறான். அந்த பேப்பர்ல இருக்க விஷயங்கள் படிக்க படிக்க தான் இவனுக்கு பல விஷயங்கள் ரிவீல் ஆகுது. ஆக்சுவலா நம்ம ஹீரோவுடைய தாத்தா ஹீரோ கிட்ட 40ஸ்ல நடந்த அந்த சம்பவத்தை பத்தி பாதி உண்மை கதை மட்டும் தான் சொல்லியிருப்பாரு. மீதி கதையெல்லாம் இந்த பேப்பர்ல தான் எழுதி வச்சிருக்காரு. அதை படிக்க படிக்க அப்படியே ஒரு பிளாஷ்பேக். அந்த பிளாஷ்பேக்ல தான் உண்மையான அரக்கன் யாருன்றதை ரிவீல் பண்றாங்க. அது வேற யாரும் இல்ல, அந்த ஊருக்கே தலைவரா இருந்த சாலமன். அவர் தான் கடலுக்குள்ள இருக்க தங்கத்தை எடுக்கிறதுக்காக மீனவர்களை பயன்படுத்தி இருந்திருப்பாரு. இந்த உண்மையெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல போஸுக்கு தெரிய வந்து என்னையே ஏமாத்தி என் ஆள் ஆந்தோனிய முத்து குளிக்கிறதுக்காக ட்ரைனிங் கொடுக்க சொல்லி அனுப்ப சொல்லி கடலுக்குள்ள தங்கத்தை எடுக்க அனுப்பி அநியாயமா அவனை கொண்டுட்டே ஏன் அப்படிலாம் பண்ண அப்படின்ற மாதிரி போஸ் அந்த இடத்துல சாலமனுடைய சட்டையை பிடிச்சி கேட்கும் போது தான் ஊர் தலைவரான சாலமன் ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவருடைய சின்ன வயசுல முதல் முறையா இந்த தூவத்தூர் கடல் பகுதியில முத்து எடுக்கிறதுக்காக கடலுக்குள்ள இறங்கி போகும்போது இங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஏகப்பட்ட தங்கம் செதறி இருக்கிறத பார்த்துட்டு ஆழ்கடல்ல இறங்கி அதை எடுக்க முயற்சி பண்ணிருக்காரு. இவரால் எடுக்க முடியல. இவரு கூடவே முத்து குளிக்க வந்த இவருடைய கூட்டாளி கிட்ட அங்க தங்கம் இருக்கிறத கை காமிச்சதும் அவர் போய் அந்த தங்கத்தை எடுத்துட்டு வந்திருக்காரு. அப்படி இந்த சாலமனும் அவருடைய கூட்டாளியும் கடலுக்குள்ள இருக்க தங்கத்தை எடுத்துட்டு வந்ததும் அடுத்த நாளே சாலமனுக்கு எதுவும் ஆகல. ஆனா கூட இருந்த கூட்டாளி மர்மமான முறையில இறந்திருக்காரு. அப்பதான் சாலமன் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு. கடலுக்குள்ள இறங்கி அந்த தங்கத்தை யார் தொட்டு எடுக்கிறாங்களோ அவங்க தான் சாவுறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட சாலமன் நம்ம தொடாம அந்த குறிப்பிட்ட பகுதியில ஏராளமான தங்கம் இருக்கு, அது எல்லாத்தையும் ஆளுங்களை வச்சு எடுக்கணும்னு முடிவு பண்றான். அதுக்கப்புறம் தான் மீனவர்களை அதுக்காக பயன்படுத்தி இருக்கான். உங்களுக்கு அதிகம் பணம் தரணும்னு ஆசை வார்த்தையை சொல்லி கடலுக்குள்ள இறங்கி அவனுக்காக தங்கத்தை எடுக்க வச்சு ஒவ்வொரு மீனவர்களா பலி கொடுத்துட்டே இருந்திருக்கான். ஒவ்வொரு உயிருக்கும் ஏகப்பட்ட தங்கம் சாலமனுக்கு சேர்ந்துட்டே இருந்திருக்கு. போக போக தங்க எடுக்க ஆள் கிடைக்காதனால தான் போஸோடைய ஆளான அந்தோனியும் கூட்டு போய் கடலுக்குள்ள இறக்கி இருப்பாங்க. இது எல்லாமே இவனுடைய பேராசை, தங்க எடுக்கணும்ன்ற அந்த பேராசை. அதனால அந்த ஊரை சேர்ந்த மீனவர்கள் எல்லாம் ஏகப்பட்ட பேரை இவன் காவ வாங்கியிருக்கான். இந்த உண்மையெல்லாம் போஸுக்கு தெரிய வந்ததும் அவனை இந்த விஷயத்த நான் ஊர்காரன் கிட்ட சொல்லாம விட மாட்டேன்னு போது அதுக்குள்ள சாலமன் கிட்ட அடியாளா இருந்த சில யங்ஸ்டர்ஸ் பசங்க எல்லாம் வந்து சாலமன் கொடுக்குற பணத்துக்காக போஸ அடிச்சு ஊர்காரங்க முன்னாடி போஸ் தான் மீனவர்களை தங்க எடுக்கிறதுக்காக கூட்டு போயிட்டு பலி கொடுத்திருக்கான் அப்படின்ற மாதிரி பொய் சொல்லி அந்த ஊரே சேர்ந்து ஊருக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்ச போஸ அடிச்சு கொன்னு அவனோட பாடியை சவப்பெட்டிக்குள்ள போட்டு அந்த ஊர்லயே புதைச்சிருப்பாங்க. அப்படி புதைச்சும் அடங்காத போஸோடைய ஆன்மா இவ்வளவுக்கும் காரணமா இருந்தா சாலமன் அவனோட குடும்பம் ஒருத்தரை விடாம காலி பண்ணிருக்கான். அதுபோக நல்லது நடக்கணும்னு நினைச்ச கிராம மக்களே தன்னை அடிச்சு கொண்டதுனால மொத்த கிராமத்து மேலேயும் தான் கோவத்தை இறக்கியிருக்காரு. அதனாலதான் போஸோடைய சவப்பெட்டி கொண்டு போய் கடல் இறக்கம் பண்ணிருக்காங்க. இந்த உண்மையெல்லாம் ரிவீல் ஆகும் போது இன்னொரு பேங்கரான ட்விஸ்ட ஹீரோடைய தாத்தா அதுல எழுதியிருக்காரு. அது என்னன்னா ஆக்சுவலா நம்ம ஹீரோவுடைய உண்மையான தாத்தா கடல் இருக்க தங்கத்துக்காக கிராமத்து மீனவர்கள் ஒவ்வொருத்தருடைய உயிரை குடிச்ச இந்த மோசமான சாலமன் தான் நம்ம ஹீரோவுடைய ஒரிஜினல் தாத்தாவா. இப்போ இந்த லெட்டர் எழுதி வச்சிருக்க அந்த நபர் ஹீரோவுடைய தாத்தா கிடையாது, அவர் தூக்கி வளர்த்தவர். இந்த உண்மையெல்லாம் அவருக்கு எப்படி தெரியும்னா சின்ன வயசுல ஹீரோக்கு வளர்ப்பு தாத்தாவா இருந்தவர் சாலமன் கிட்ட வேலை பார்த்து இருப்பாரு. அப்பவே அவருக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கு. ஆனா இந்த உண்மையை இந்த தாத்தா எதுக்காக இவ்வளவு நாள் ரிவீல் பண்ணாம இந்த பேப்பர்ல எதுக்காக எழுதி வச்சிருந்திருக்காரு, யாருக்கு பயந்து இவர் இதெல்லாம் வெளியில சொல்லாம எழுதி வச்சிருக்காருன்னு ஹீரோ அங்க யோசிச்சுட்டு இருக்கும்போதே கடலுக்குள்ள போய் அரக்கனா மாறி இருக்க நம்ம போஸ் அவர் வந்து போட்ல ஏறி பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாரு. இந்த போராட்டத்துல நம்ம ஹீரோ இது எல்லாத்தையும் முடிச்சு வைக்கிறதுக்கு அந்த அரக்கனுடைய சவப்பெட்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு கடலுக்குள்ள குதிக்க சவப்பெட்டி எடுக்கிறதுக்காக கடலுக்குள்ள குதிச்ச நம்ம ஹீரோவை இந்த தாமஸ் பாத்துறான். அவனுடைய கட்டுக்களை அறுத்துக்கிட்டு அவனும் நம்ம ஹீரோ கூட சேர்ந்து கடலுக்குள்ள குதிச்சிடறான். அப்படி கடலுக்குள்ள குதிச்சதும் அவன் நம்ம ஹீரோ பிடிச்சிக்கிட்டு உங்க தாத்தா உனக்கு சொன்ன அந்த கதையிலும் இன்னொரு உண்மை ஒளிஞ்சிருக்கு, அது எனக்கு மட்டும் தான் தெரியும், அதையும் நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி இப்ப தாமஸோடைய பாயிண்ட் ஆஃப் வியூல 40களில் நடந்த அந்த சம்பவம் திரும்பவும் பிளாஷ்பேக். ஹீரோவுடைய தாத்தாவான அந்த சாலமன்றவன் தான் கடலுக்குள்ள இருக்க தங்கத்துக்காக மீனவர்கள் எல்லாம் பலி கொடுத்தான்ற விஷயம் போஸுக்கு தெரிய வந்ததும் போஸை கையங்களமா லாக் பண்ணி ஊர் முன்னாடி நிறுத்துறா அப்படின்ற மாதிரி போஸ் சவால் விட்டுட்டு இருக்கும்போதே அங்க சாலமன் கிட்ட அடியாளா வேலை பார்த்த யங்ஸ்டர்ஸ் டைமிங்ல வந்து போஸை போட்டு தாக்கிருப்பாங்க. அந்த யங்ஸ்டர்ஸ் கூட்டத்துல இருந்தவன் தான் பின்னால மிகப்பெரிய கேங்ஸ்டரான தாமஸ். அவன் அப்பவே சாலமனுக்காக ஊர் முன்னாடி போஸ் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி போய் சொல்லி போஸை காலி பண்ணி யாருக்கும் தெரியாம சாலமனை மீட் பண்ணி உங்க உயிரே நான் காப்பாத்திருக்கேன், உங்ககிட்ட இருக்க தங்கத்துல எனக்கு பாதி ஷேர் கொடுங்கன்ற மாதிரி அப்பவே அந்த வயசுலயே தாமஸ் சாலமன் கிட்ட எதிர்த்து ஷேர் கேட்டிருப்பான். அதனால கடுப்பான சாலமன் இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு ஒவ்வொரு மீனவரோட உயிரா பலி கொடுத்து நான் தங்கத்தை சேர்த்து வச்சா நீ நோகாம வந்து ஷேர் கேப்பியா, அதெல்லாம் முடியாதுடா அப்படின்ற மாதிரிலாம் சாலமன் ஓவரா பேச ஸ்பாட்ல இருந்த தாமஸ் சாலமனை ஒரே போடு அப்படி சாலமனையும் போட்டு அதோடு சேர்ந்து அவன் வீட்டுல இருந்த மொத்த குடும்பத்தையும் அழிச்சிருப்பான். ஆனா அதுல நம்ம ஹீரோடைய அப்பா மட்டும் தான் உயிர் பொழிச்சிருப்பாரு. அப்போ சின்ன பையனா இருந்த ஹீரோடைய அப்பா வளர்ப்பு தாத்தா கூட வெளியில போயிருந்ததுனால தாமஸோடைய தாக்குதல இருந்து தப்பிச்சிருப்பாரு. இப்படி இந்த தாமஸ் சாலமனை கொண்டு
கொன்னதுக்கு அப்புறம் ஊர்க்காரங்க யாருக்கும் தெரியாம சாலமனுடைய பாடியும் கொண்டு போய் போஸோடைய சவப்பெட்டிக்குள்ளே போட்டு அடக்கம் பண்ணிருப்பான். சோ அந்த சவப்பெட்டிக்குள்ள ஊருக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்ச போஸோடைய பாடியும் இருக்கு, மொத்த ஊரையே தங்கத்துக்காக காவு கொடுத்த சாலமனுடைய பாடியும் அந்த சவப்பெட்டிக்குள்ள தான் இருந்திருக்கு. அது தெரியாத ஊர் மக்கள் அந்த சவப்பெட்டியை கொண்டு போய் கடல்ல நல்லடக்கம் பண்ணிருப்பாங்க. இந்த உண்மையெல்லாம் நம்ம ஹீரோங்க தெரிஞ்சதும் பட்டுன்னு தாமஸ போட்டுறான். அப்படி தாமஸ போட்டு கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா கடல்ல மிதந்துட்டு இருக்க நம்ம ஹீரோடைய போட் அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது. ஃப்ரீஸ் ஆன அந்த போட்குள்ள சாலமனுடைய ஆன்மா அது மேலே எதிர்த்து வந்து அவனுடைய பேரனான நம்ம ஹீரோ கிட்ட, எனக்கு தெரியும் நம்ம வம்சத்தை சேர்ந்த எவனாச்சும் ஒருத்தன் கண்டிப்பா கடலுக்கு வருவான்னு எனக்கு தெரியும், வா இவ்வளவு நாள் உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். கடலுக்குள்ள ஏகப்பட்ட தங்கம் இருக்கு, ஆனா அந்த தங்கத்தெல்லாம் நீ அதை தொட்டு எடுக்காத. உன் கூட நீ கூட்டு வந்த உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸான 3 பேரை பயன்படுத்தி கடலுக்குள்ள இருக்க அந்த தங்கத்தை எடுத்துக்கோ. அந்த தங்கத்தை தொட்டு எவன் எடுக்கிறானோ அவனுக்கு தான் சாவு வரும். சோ உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் சாவானுங்களே தவிர நீ சாக மாட்ட. அந்த தங்கத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு சந்தோஷமா வாழு அப்படின்ற மாதிரிலாம் சாலமனுடைய ஆன்மா வந்து ஹீரோ பார்த்து சொல்ல, அந்த இடத்துல நம்ம ஹீரோ அவன் தாத்தானை பார்த்து, யோ தாத்தா, உன் பேராசைனால ஊர்ல இருக்க மீனவர்கள் எல்லாம் பலி கொடுத்த, இப்ப நீ பண்ண வேலையினால நம்ம ஊர் மக்கள் எவனும் மீன் பிடிக்கிறதுக்கு இந்த கடல் பக்கம் வரமாட்டேன்றான். அதே தப்ப என்ன பண்ண சொல்றியா? அதை நான் பண்ண மாட்டேன்ட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ கடலுக்குள்ள குதிச்சு அந்த சவப்பெட்டியை எடுக்க போயிடுறான். அந்த சவப்பெட்டிக்கு மேல ஊர்க்காரங்க எல்லாம் சவப்பெட்டி மேலேயே வந்துடக்கூடாது விதமா தங்கத்தை உருக்கி அது மேல ஊத்திருப்பாங்க. அந்த சவப்பெட்டியில ஒட்டி இருக்க அந்த தங்கத்தை கடலுக்குள்ள இருந்து அப்படியே கத்திக்கிட்டே உரிச்சு எடுக்க மேல எல்லாமே அப்படியே நார்மல் ஆகுது. கடைசியா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் காப்பாற்றப்படுறாங்க. ஆனா கடலுக்குள்ள குதிச்ச நம்ம ஹீரோ காணோம். கிங் எங்க போயிட்டான்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாக்குறாங்க. தூரத்துல நம்ம ஹீரோ அந்த சவப்பெட்டியோட மிதந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹீரோ காப்பாத்திறாங்க. அதுக்கப்புறம் அந்த சவப்பெட்டியை கொண்டு போய் கடலுக்கும் நிலத்துக்கும் நடுவுல இருக்க ஒரு தீவுல வச்சு அடக்கம் பண்ணிடுறாங்க. அப்படி அடக்கம் பண்ணும்போது ஊருக்கே நல்லது நடக்கணும்னு நினைச்ச போஸ் அவரை பத்தி ஊருக்கே உண்மை தெரிஞ்சிருக்கணும். இப்ப நடந்த இந்த அமானுஷம் பேய் பூதம் இதை பத்தி எல்லாம் ஊருக்காரங்களுக்கு தெரிஞ்சா திரும்ப யாரும் கடலுக்கு வரமாட்டாங்கன்னு அந்த உண்மையை அந்த சவப்பெட்டியை எந்த தீவுல புதைச்சாங்களோ அதோட புதைச்சிட்டு திரும்ப இவங்க எல்லாரும் போட் எடுத்துட்டு இவங்க ஊரை நோக்கி போறதுக்கு முன்னாடி இவங்களுடைய பகுதியில மீன் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணா இந்த சவப்பெட்டி எடுத்ததுக்கு அப்புறம் கடல் முழுக்க ஏகப்பட்ட மீன் அங்க சூழ்ந்து வந்திருக்கு போல. சோ கடைசியா நம்ம ஹீரோ வலை போட்டு மீனை பிடிச்சிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அவன் ஃப்ரெண்ட்ஸோட ஊர் வந்து சேர அந்த தூத்தூர் கிராமத்துக்கே திரும்பவும் நம்ம கடல்ல இறங்கி மீன் பிடிக்கலான்ற ஒரு நம்பிக்கையை ஹீரோ பிடிச்சிட்டு வந்த அந்த மீனை அந்த ஊருக்காரங்களுக்கு கொடுக்குற விதமா அவங்களுக்குள்ள அந்த நம்பிக்கையை விதைக்கிறான். இதுக்கப்புறம் அந்த கிராம மக்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம கடல்ல இறங்கி அவங்க மீன் பிடிக்க போறாங்க. அப்படி போற மீனவர்கள் கடலுக்குள்ள இருக்க அந்த தங்கத்தை தொடாம இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. திரும்பவும் இந்த சாலமன் மாதிரி ஏதாவது பேராசை கொண்டவன் கடலுக்குள்ள இருக்க அந்த தங்கத்தை தொட்டான், அவ்வளவுதான் அவன் கெட்டான்ற மாதிரி கடைசியா வாய்ஸ் ஓவர் கொடுத்து இங்க இந்த படத்தை முடிக்கிறாங்க. என்ன மக்களே, இந்த படத்துல எதிர்பார்க்காத ஏகப்பட்ட ட்விஸ்ட் நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம தமிழ் மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்லாம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணக்கூடிய படங்கள்லாம் உங்க கைக்கு டைமிங் வந்து சேரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக் கமெண்ட் ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா பை பாய்.